அதிகாரிங்க மேலே கோவம், பிஸ்னஸ்மேன் மேலே கோவம், என் மேலே கோவம், மக்கள் மேலே கோவம். பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த விஷன் மேலே நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது விஷனாகவே தான் இருக்குது. நீங்கள் முகநூலை போட்ட பதிவிற்காக நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறுவதும் இந்த மாதிரி இருந்தாங்க, கோவை சரலா இருந்தாங்க அப்படி இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோவை சரலாலாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நீ வந்து இப்போ அரசியலில் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது அதுக்கப்புறம் அவங்க மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. திரு கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையத்தில் நீங்கள் ஏன் சேர்ந்தீர்கள், நீங்கள் ஏன் விலகினீர்கள்? மக்கள் நீதி மையமில் ஏன் சேர்ந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து எனக்கு ஒரு கோபம். எனக்கு இந்த சமுதாயம் மேலே ஒரு கோபம், அரசியல்வாதிங்க மேலே கோபம், உங்களுக்கு வந்து அதிகாரிங்க மேலே கோபம், பிஸ்னஸ்மேன் மேலே கோபம், என் மேலே கோபம், மக்கள் மேலே கோபம். நம்மளை சுற்றி வந்து நிறையா வந்து தவறுகள் நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து தவறுகள் பெருசாகி அநியாயங்கள் ஆகிடுது. ஆனால் வந்து நம்மளை வந்து நம்ம எதுக்கு பற்றி நமக்கு கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கேடு கட்டா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். காந்தி வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலனும் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாம் வந்து தனி மனிதன் வந்து எல்லாம் வந்து பில்லியனர் ஆகிட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டான், லட்சங்கள் கோடிகள்லாம் வந்துருச்சு. ஆனால் வந்து சமுதாயம் வந்து முன்னேறல. ஒரு 350 வருஷமாக வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை கொள்ளடிச்சாங்க. அடுத்த 72 வருஷம் நம்ம ஊர் கொள்ளைக்காரங்க நம்மளை கொள்ளடிக்கிறாங்க. நமக்கு வந்து சுற்றி நம்மளை வந்து அநியாயம் நடக்கிறது. நம்ம யாரும் பார்க்க கேட்காம அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டுருக்கு. 1980ஸ்லாம் பார்த்தோன்னா யாராவது வந்து லஞ்சம் வாங்கினான்னா, எப்பா லஞ்சம் வாங்கிட்டான்னா அவனை வந்து எல்லோரும் வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க, இல்லை வெளியே எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவனோட பழக மாட்டாங்க. 2019 வந்து யாராவது லஞ்சம் வாங்கலைன்னா வீட்டில் கூட வந்து சேர்க்க மாட்டாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து நம்மளை சுற்றி வந்து சமுதாயம் வந்து நஞ்சு போயிடுச்சு. அதில் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். சரி, நமக்கு இன்னமும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்குறோம். இட் இஸ் நாட் தி வைலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட் பீப்புள். இந்த நல்லவங்கள்லாம் வந்து சைலண்ட்டாக இருந்து எப்படி வேணா இருக்கணுன்றதுனால தான் இன்றைக்கி சமுதாயம் வந்து கெட்டவங்களால் வந்து இன்றைக்கி ரூல் பண்ணப்படுது. அது மாறணும்னா நம்ம வந்து சமுதாயத்தில் பெரிய மாறுதல் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து தேர்தல் அரசியல் ரொம்ப முக்கியம். அரசியல் முக்கியம், அரசியலுக்கு தேர்தல் அரசியல் ரொம்ப முக்கியம். தேர்தலில் தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுறவங்க தான் வந்து கவர்னன்ஸையும் எக்கானமியும் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் வந்து நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு பயமாக இருந்தது. நான் அரசியல்வாதிகளை பார்த்தாவே பயமாக இருக்கும். அவங்க அந்த பாக்கெட்லலாம் படம்லாம் வச்சுக்குவாங்க, கொடியை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்னலில் பார்த்தா நிற்க மாட்டாங்க, கரை வேஷ்டி கட்டிக்குவாங்க, லவுடாக இருப்பாங்க. இவ்வளோலாம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும். ஆனால் பயத்தை பயமாக காமிச்சிக்காமல் நம்ம வந்து வேறு பக்கம் திரும்பிக்கிட்டு ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருந்தோம். அந்த மாதிரி தான் நானும் ஓட்டிகிட்ருந்தேன். இப்போ வந்து ஒரு நாள் வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடையாது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அரசியலில் சேரணும்னு தோணுச்சு. பட் எங்கே சேரணும்னு தெரியல. அப்போ தான் வந்து கலைஞர் அண்டு ஜெயலலிதான்னு 2 மிகப்பெரிய ஆளுமைகள் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தமிழ்நாட்டில் ஒரு வேக்கம் இருந்தது. கமல் சார் வந்து வரன்னாரு, ரஜினி சார் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கமல் சார் வந்துட்டார். வந்தபோது சரின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு நான் அவங்களோட சேர்ந்து பண்ணணும், சமுதாயத்தில் ஒரு மாறுதல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். சரி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுலேருந்து வந்து ஜாயின் பண்ணேன் நான். இது வந்து ஜாயின் பண்ணதுக்கான காரணம். ஒரு வருஷம் வந்து நான் வந்து எனக்கு வந்து கமலஹாசன்ற தனிநபர் மேலே எனக்கு வந்து லாயல்ட்டி கிடையாது. மக்கள் நீதி மேலே மையம்ன்ற கட்சி மேலே எனக்கு லாயல்ட்டி கிடையாது. எனக்கான அவர் சொன்ன விஷன், அவர் சொன்ன வேல்யூஸ், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான தமிழ்நாடு நம்ம உருவாக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு தமிழ்நாடும், ஒரு ப்ராக்ரெசிவ் தமிழ்நாடும், ஒரு சேஃபான இந்தியாவும் நம்ம கிஃப்ட் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய விஷன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஊழலற்ற சமுதாயம் படைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஜாதி மத பேதம் இல்லாத சமுதாயம் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கேஷ் ஃபார் ஓட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கல்வி வந்து என்ன வந்து பணக்காரனுக்கு கிடைக்குதோ அதே மாதிரியான கல்வி வந்து ஏழைகளுக்கும் கிடைக்கணும். சுகாதாரத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து
ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் ஒரே மாதிரியான ஃபெசிலிட்டிஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நலனில் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து முன்னேறணும், சமமாக அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விஷயம் அந்த ஆனந்த விகடனில் அவர் வந்து ஆர்டிக்கலாக போட்டிருந்தார். அவருடைய குமுறல்களை வந்து ட்விட்டரில் தைரியமாக போட்டிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த விஷன் மேலே நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது விஷனாகவே தான் இருக்குது, ரியாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு மாற்றம்னு வந்தது வந்து ஏமாற்றத்தில் வந்து நிற்குது. இதுக்கு தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் வந்து எடுத்த உடனே வந்து இது எதுவும் சரியாயிடாது, வரும்போது இந்த குழந்தை வந்து இப்போ பிறந்த உடனேவா எல்லாமே செட் ஆகிடும். ஒரு ஸ்டார்ட் அப் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொஞ்ச நேரம் சேலஞ்ச் இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆகிடும், முன்னேறிடும்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து இப்போ வந்து ஃப்ரம் ஃப்ரைங் பேன் டு ஃபயர் ஆகிடுச்சு. முதல்ல மோசமாக இருந்தது, இப்போ மிக மோசமாகிடுச்சு. இந்த மாதிரியாக நகர்றதை பார்த்து இன்னமும் நான் இந்த இதிலே வந்து நான் போயிட்டு இருந்தேன்னா இது வந்து சரியாகாது. யூ ஆர் எதர் அ பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் ஆர் யூ ஆர் பார்ட் ஆஃப் தி சொல்யூஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்தேன். நீங்கள் முகநூலில் போட்ட பதிவிற்காக நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறுவது உண்மையா? முகநூலில் வந்து நான் வந்து கட்சியில் போட்டதுக்கு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மைதான். எனக்கு வந்து கடலூரில் வந்து என்னை வந்து அரசியல் செய்யணும், இது இப்போ தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் யார் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த ஈசி மெம்பரும் கை தூக்கலை, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை தூக்கினேன். ஏன்னா கட்சி வளரணுன்னா முதல்ல கொஞ்சம் பேர்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் கட்சி வளரும். அதனால் வந்து நான் வந்து முதல்ல வந்து நான் வந்து நிற்க தயார், நான் தோத்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் வந்து கட்சி பில்டு பண்ணணும்னு சொல்லி நிற்கிறதுக்கு நான் ரெடியானேன். அப்போ வந்து எல்லோரும் வந்து நீங்கள் வந்து இவர் மகேந்திரன், விஜய் டிவி மகேந்திரன் வந்து அவர் வந்து போயிட்டு நீங்கள் வந்து கட்சி வேலையை ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னார். அந்த அந்த இதில் வந்து அந்த டைரக்ஷன் படி அந்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் கிடுகிடுன்னு போயிட்டு நிறையா பேக் எண்ட் ஒர்க்கும் சில ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க்கும் போய் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டியாக நான் முகநூலில் வந்து நான் அந்த மாதிரி கடலூரில் வந்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு சுட்டி காட்டினும் போது எனக்கு வந்து தவறை நான் உணர்ந்து நான் வந்து சாரை பார்த்து இந்த மாதிரி வந்து தவறு நடந்துடுச்சு, இது வந்து நான் உங்களுடைய அத்தாரிட்டியோ இல்லை நான் கொஸ்டின் பண்ணணும் கிடையாது, நான் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஒரு எந்தூசியாசமில் நான் இந்த வந்து தவறு பண்ணிட்டேன், அதுக்காக மை அப்பாலஜிஸ் ஃபார் தட். நீங்கள் வந்து இதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து கெட்ட பேர் வரக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து நான் வந்து தேர்தல் அந்த அந்த இதிலேருந்து போட்டியிலேருந்து நான் விளைக்கிறேன் நான், ஏன்னா என்னை வந்து காரணம் காட்டி உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து விளைக்கிறேன். கோவை சபா நேர்காணல் செய்வதை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? மக்கள் நீதி மையத்தை விட்டு விலக இது மட்டும்தான் காரணமா? மக்கள் நீதி மையத்தில் விலகிறதுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து கோவை சரளா வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணுறதை பற்றி வந்து எனக்கு இல்லை, யாரையுமே வந்து அதாவது வந்து ஒரு 8 நாளுக்கு முன்னே தான் கட்சியிலே சேர்ந்தாங்க. அந்த மாதிரி 8 நாளுக்கு முன்னே கட்சியில் சேர்ந்தவங்களை வந்து அந்த இன்டர்வியூ பேனலில் வந்து பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு வியப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. நான் அதை வந்து வீட்டில் போயிட்டு என்னுடைய மனைவி கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது நான் வந்து கேஷுவலாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, யார் யார் இருந்தாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இருந்தாங்க, கோவை சரளா இருந்தாங்க, அப்படி இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோவை சரளாலாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நீ வந்து இப்போ அரசியலில் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு கேஷுவல் கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்காக வந்து நான் ஒன்றும் அரசியல்லேருந்து விலகிறேன்லாம் ஒன்று நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அது வீட்டில் பேசும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கேஷுவலாக பேசுகிறதான ஒரு கமெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும், தவிர அதுக்கும் நான் விலகிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னோடது வந்து கமல் சாரோட விஷனும் அந்த வேல்யூஸும் எதை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்களோ அதை நோக்கியே வந்து போகல. அது போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வெளியே விட இன்டர்னல் காரணம் நிறையா இருந்தது. அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நேர்காணலில் கலந்து கொண்ட தங்களை ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று பொய் சொல்லப்பட்டது. அதான் எனக்கும் புரியவே இல்லை. அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, எது நடந்தது நடக்கலை, அதில் வந்து எல்லாரும் இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்கன்றது எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. நிறைய இன்டர்னல் பீப்புளுக்கே தெரியும், இது அவங்கக்கிட்டே போய் கேட்டால் வந்து அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு வந்து அது இப்போ இன்னமும் வந்து
இது ஒரு ஒரு சில இது வந்து நான் வந்து தப்பு செஞ்சிருந்தா ஆமாம் நான் பண்ணது தப்பு, அதுக்கு வந்து அப்பாலஜிஸு நான் அடுத்த முறை திருத்திக்கிறேன்னு சொல்கிற தைரியம் இருக்குது. ஆனால் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், ஒரு நிர்வாக சேர்ந்தவர்கள் எப்படி வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை முழு பூசணிக்காயை ஏன் மறைக்கிறாங்கன்னே தெரில. இது ஒன்றும் இதுக்கு வந்து இது எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. அவ்வளோதானே நீ அப்படின்னு தானே கொஸ்டின் வருது. ஸோ நான் இப்போ வந்து ஒருத்தவங்களாம் நான் வந்து அவங்களோட வந்து நான் பேட்டி கண்டு நான் வந்து இந்தன்னு சொல்லி என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். பட் தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட், தட் இஸ் நாட் தி பர்பஸ். ஐ ரியலி டோன்ட் நோ வை தே ஆர் டூயிங். தாங்கள் கடலூரில் போட்டியிடுவதற்கு யாரும் தடையாக இருந்தார்கள்? கடலூரில் போட்டியிடுறதுக்கு யாரும் தடையாக இல்லை. நான் கடலூர் வந்து எங்கள் சொந்த ஊர். எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் நிறையா வந்து எங்கள் தாத்தாவில் ஆரம்பித்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா எல்லாம் வந்து நிறைய இது விஷயம் பண்ணி கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து நல்ல பேரும் நிறையா இதுவும் சம்பாதிச்சிருக்கோம், நிறைய வேலை க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் நடத்துகிறோம், காலேஜ் நடத்துகிறோம். அதனால் எங்களுக்கு நிறையா குட்வில் இருக்குது. அந்த சோஷியல் கேபிட்டலை ஒரு டைம் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரொம்ப லேட்டாக வந்து கேம்பெயின் ஆரம்பித்தா தடையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய குமரலாக இருந்தது தவிர, அதனால தான் நான் போய் வேலையை ஆரம்பித்தேன் தவிர, என்னுடைய படம் மட்டும் போட்டு என்னுடைய இது கட்சியோடைய இது பாப்புலாரிட்டி மட்டும் போடுறதுனா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐ எம் யூஸிங் எ சோஷியல் கேபிட்டல் கிரியேட்டட் பை மை ஃபேமிலி. அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக அதை யூஸ் பண்ணணும். அது ஒரு டைம் தான் அது வந்து ஃபுல்லாகும். அடுத்த முறை போட்டோன்னா அதே வந்து இப்போக்காக வந்து இது ஃபுல்லாகாது. அதனால தான் வந்து நான் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர். என்னுடைய பணம், என்னுடைய டைமு, என்னுடைய எஃபர்ட்டு அது என்னோட கண்ட்ரோல். வேறஸ் என்னுடைய ஃபேமிலியோடைய சோஷியல் கேபிட்டல் அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமைக்கு வந்து இவங்க வந்து நிறைய இடையூறு செஞ்சு இவங்க வந்து நிறைய தடைகள் போட்டிருந்ததுனால ஒரு ஸ்டேஜில் எப்பா வேணாம்ப்பா ஆள விடுன்னு சொல்லி விளையிட்டு. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தற்போது புதிதாக வந்தவர்களால் சூழ்நிலை கைதியாக மாறிவிட்டாரா? சூழ்நிலை கைதியெல்லாம் வந்து அவர் மாறிட்டார்னு சொல்ல முடியாது. ஏதோ வந்து ஒரு அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 3-4 பேர்கள் சேர்ந்து அவர் வந்து அவருக்கு வந்து ரியாலிட்டியே, ஏன்னா இவங்க தான் வந்து அவருக்கு சொல்கிறது தான் அவருக்கு ரியாலிட்டியாக இருக்கும். அதர்வைஸ் எல்லா மெசேஜும் அவங்க வழியாக வர்றது தான் வந்து யார் இல்லைன்னா அவருக்கு வேறு சில சேனல் இருக்கும். முக்கியமான சேனலாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஒரு முக்கியமான இவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அவரை வந்து சரியான டைமில் சரியான விஷயத்தை வந்து ஃபீட்பேக் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்றது வந்து எங்கள் நிறைய பேரோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸோட குமரல். அதில் நானும் தான் ஒன்று தவிர எனக்கு வந்து தனிப்பட்ட இதில் ஒன்றும் இது கிடையாது. கமலஹாசன் உங்களை பற்றி என்ன நினைத்தார், என்ன நினைக்கிறார் என்று தெரியுமா? அவர் என்னை பற்றி என்ன நினைத்தார், என்ன நினைக்கிறார்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் தான் அவரை பற்றி என்ன நினைத்தேன்னு சொல்லுவேன். ஒரு வருஷம் அவரோட வந்து ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து அரசியல் மட்டும் இல்லை, சினிமா மட்டும் இல்லை, நிறையா புக்ஸை பற்றி பேசியிருக்கிறோம், நிறையா வந்து அரசியலை தாண்டி லைஃப்பை பற்றி பேசியிருக்கிறோம். அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் ப்ராசஸ். என்ன வந்து இருந்த வரைக்கும் என்னை வந்து நல்லதாக நடத்துனார். என்னை எப்பவும் வந்து நிற்க வச்சு கூட பேச மாட்டார், உட்கார வச்சு தான் பேசுவார். எப்பவும் டைனிங் டேபிள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் வந்து என்னை வந்து பர்சனலாக வந்து ஐ திங்க் வந்து ஹி ஹஸ் பீன் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். நீங்கள் மக்கள் நீதி மையம் கட்சியில் இணைந்ததிலிருந்து இதுவரை மக்கள் நீதி மையத்திற்காக செய்த முழு பணிகளை பற்றி கூற முடியுமா? நிறைய ஒர்க் செய்கிறோம். அதெல்லாம் வந்து நம்மளே வந்து லேபிள் போட்டுக்கிறதோ அதை வந்து பிரபலப்படுத்திக்கிறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது. நிறைய விஷயம் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். அதில் வந்து எனக்கு வந்து நான் இது செஞ்சேன், எனக்கு இது லேபிள், எனக்கு இது பெரிய இதுன்னு சொல்லி நான் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ரஜினிகாந்தை சந்தித்து அவர் ஆரம்பிக்க இருக்கும் கட்சியில் சேரப்போவதாக தகவல் வருவது உண்மையா? நிஜமாக வந்து இல்லை. எனக்கு இனிமேல் வந்து எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவரும் வந்து கமல் சார் மாதிரி அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தமிழ்நாட்டில் ஒரு 40 வருட ஆளுமை, பொது வாழ்வில் வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு இது. இன்னும் கேட்டிங்கன்னா கமல்ஹாசனை விட ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னும் ஒரு பாப்புலர். இதெல்லாம் வந்து அவருக்கான ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அவர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை. ஃபஸ்ட்டு கட்சியை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சேர்றதா இல்லையான்றது யூஸ் பண்ணணும். பட் இந்த முறை வந்து நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அவங்க சூட் ஆவாங்களா, அவங்க எனக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய ஆங்கிள்லேருந்து நான் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் வந்து என்னுடைய டிசிஷன் எடுக்கலை. நான் வந்து இன்னும் ஒரு மினிமம் வந்து
ஒரு ஒரு மாதம் வந்து என்னுடைய வெல்விஷர்ஸ் கூடலாம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய முடிவு எடுப்பேன். இப்போதைக்கு நான் வந்து நிறைய பேர்கிட்டேருந்து எனக்கு வந்து அழைப்பு வருது. திடீரென்று ஓவர் நைட்டு செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நிறையா கட்சியிலேருந்தும் நிறைய நண்பர்கள் கிட்டேருந்தும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சஜஷன் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஐ எம் நாட் கேரிட் அவே பை தட். அரசியலில் தங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன, மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? மக்களுக்கு சொல்ல விரும்புவது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து கேஷுக்கு ஓட்டை விற்காதீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன். கேஷை வந்து ஓட்டுக்கு வந்து விற்காதீங்கன்றது ரொம்ப ஜாதி மதம் பேதம் பார்த்து ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு வந்து யார் கேண்டிடேட் நிற்கிறாங்க அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்கன்றதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அது வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல சமுதாயம் நல்ல அரசியல் படைக்கிறதுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரீங்க. அதாவது 3 ஸ்டெப் ஆஃப் அரசியல் நான் வந்து சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பாலிட்டிக்ஸ். எப்பப்போ எலெக்ஷன் நடக்குதோ அப்போல்லாம் ஓட்டு போடுறது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிட்டிக்ஸ். அதுக்கு வந்து அவசியம் ஓட்டு போடுங்க, கேஷ்க்கு வாங்கி ஓட்டு போடாதீங்க. நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஓட்டு போடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு வந்து அது ஒரு 80% பீப்புள் பண்ணுவாங்க. இன்னொரு வந்து ஒரு 10-15% பீப்புள் வந்து ஒரு இன்னொரு ஒரு 20-30% எல்லாம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டிவ் பாலிட்டிக்ஸ். பார்ட்டிசிபேட்டிவ் பாலிட்டிக்ஸ்னால் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூலில் வந்து ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குது, அவங்க எக்ஸாமில் எவ்வளோ படித்தா, ஃபிசிக்ஸில் எவ்வளோ வாங்கினா, இதில் வாங்கினா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்றைக்கி ஓட்டு போட்டோன்னா அடுத்த 4.5 வருஷம் நம்மளை யாருன்னே தெரியாது. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு திரும்ப பணம் கொடுத்து அவங்க திரும்ப வந்து ஓட்டு வாங்கிறது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள கொஸ்டின் கேட்கணும். இன்றைக்கி வந்து கமல் சார் கண்டெடுத்த அந்த கிராம சபா, அப்புறம் அண்ணா ஹசாரே கண்டெடுத்த வந்து லோக்பால் பில்லு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளை வந்து இவங்கள வந்து பாலிட்டிஷியன்ஸை வந்து அரசியல்வாதியை கொஸ்டின் கேட்க நமக்கு உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட வந்து அந்த உரிமையை நம்ம வந்து பயன்படுத்தி பாலிட்டிஷியனை மாதம் வாரம் ப்ரெஸ் மீட்டு நடத்துகிறேன், நான் ஸ்கூலுக்கு வரேன் காலேஜுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன எல்லாம் வந்து பவர் வந்த உடனே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரதே இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். இன்னைக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கெல்லாம் ஈஸியாக வந்திருக்கிறது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன். முதல்லலாம் கொஸ்டின் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி அவங்கவுங்க கொஸ்டினில் அவங்கவுங்க வந்து இன்றைக்கி வந்து ஹேஷ்டேக்கை போட்டு கோபேக்குன்னு போட்டால் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி அவங்களோட கருத்தை வந்து போல்டாகவும் கரெக்டாகவும் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிங்கனாவே நம்ம பார்ட்டிசிபேட்டிவ் பாலிட்டிக்ஸில் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் அர்த்தம். நம்ம நிறைய பேர் சேர்ந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தா அவங்க பயந்துருவாங்க. நம்ம கொஸ்டின் கேட்கலன்னா நம்மளை அவங்க பயமுறுத்துவாங்க. மூணாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அதையும் தாண்டி தன்னையும் தாண்டி தன்னால் வீட்டை பார்த்துக்க முடியும், அதை தாண்டி வரவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் செட்டில் ஆனவங்கெல்லாம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு அவசியம் வந்தாகணும். இட் இஸ் நாட் தி வைலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட் பீப்புள். இந்த நல்லவங்கள்லாம் அரசியல்லேருந்து தள்ளி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து கெட்டவங்களால் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கு. அரசியல் வந்து மோசமான களம் இல்லை, மோசமானவங்களால் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கு. அந்த இது மாறணும்னா நல்லவங்கள்லாம் தள்ளி நிற்கிறவங்கெல்லாம் வந்து அரசியல் களத்துக்கு வரணும். அது வந்தாங்கன்னா நாடும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.